வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா புஷ்பா 2 தி ரூல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, அவரை கண்ட பயம் இல்ல. இவன் ஆள் மனசுல ஏதோ பண்ணி இருக்கியா? வா, हाय अक्षर, नाम छोटा है ये और बड़े पंचर लेकिन साउंड बहुत बड़ा. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பா பிராண்ட். ब्रांड கெட்டப்லாம் வேற மாதிரி. அப்பா ஸ்ரீவள்ளிய பொண்டாட்டி பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு வன்மோடு இருக்க பழைய உலகம் பார்க்கும். பார்ட்டி இருக்கு புஷ்பா, வெறும் அடங்கல. பார்ட்டி இருக்கு. அவனுக்கு வர வேண்டிய பைசா அண்ணானாலும் அரையானாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எடுத்துக்கோ. ஏன்னா புஷ்பா காசு அவனோட. புஷ்பா நான் நேஷனல் லஞ்சியா ஓ இன்டர்நேஷனல். ஐயா Wild fire. வா, வேலை நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் உள்ள ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஹெலிகாப்டர் இதெல்லாம் இன்னும் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. உள்ள ஒன்று இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாமே வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போ. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தது ஒரு ஆம்னி வேனு, அதுக்கே அவர் அப்படி பண்ணவர். இன்னைக்கு ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்காரு. இது மாதிரி எல்லாமே எல்லா பக்கமே திரும்பி பார்க்க வச்சிருக்காருன்ற மாதிரி தான் காட்டுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாரையுமே வந்து இவர் பக்கமாக பார்க்க வச்சிருக்காருன்றதுக்காக எல்லா மொழியும் பேசுகிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து இவருடைய டாக் இருக்குது. வேற லெவல் சம்பவம் பண்ண போகிறான்றது தெரியுது. ஆனா இவருக்குன்னு ஒரு பெரிய கேங்கே இருக்குன்றது அதுவும் காட்டினாங்க. ப்ளஸ் வந்து பகத் ஃபாசில் என்னடா இவங்க 2 பேருக்கு இன்னும் அந்த ஃபைட் நடக்கலையே நான் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த என்ட்ரி வந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஆனாலும் 2 பேரும் நான் இந்த ஃபைட் இருக்குன்னு பார்த்தேன். துப்பாக்கி சுட்டுக்கிட்டாங்க. பட் கை சண்டை எதனாலும் காட்டுவாங்களா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கு அது சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பகத் ஃபாசில் அவர் தான் வந்து மெயின் வில்லனாக இருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, இது ஈகோ கிளாஷ், இது தனியாக இருக்குது. அது போக வேறு இடத்துல வேறு டிபார்ட்மெண்ட் ஃபைட்டும் இருக்குது. வெவ்வேறு ஊரில் இருந்தும் வருது. அவர் பண்ணுற அந்த தொழில் அங்கேயும் இருக்குது போல். ப்ளஸ் இவரும் எல்லா பக்கமும் சேர்ந்து ஒத்தாலாம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. எந்த பக்கத்து இருந்தாலும் எனிமி கிரியேட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடங்கலை. அதே மாதிரி அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு அடங்கலை, பவருக்கு அடங்கலை, எதுக்குமே எல்லாம் அசராமல் நிற்கிறான்ற அந்த துணி தான். ஆனால் ஃபன்னு நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அது பகத் ஃபாசில் அவர் எண்டில் வந்து எனக்கு செம்ம சிரிப்பாக வந்தது. அது சீரியஸான டைலாக்ல அவர் அது இவரு கூட சேர்ந்து விளையாண்டுருக்காரு ஃபயரா அப்படின்னு சுட்டுலாம் காமிச்சாரா, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அது ஒரு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல சண்டை போகிறது அது இல்லை. அதே மாதிரி தான் திரும்ப இந்த பக்கமாக அது நிற்கும். நீ மாசா நான் மாசா அதுதான் அங்கே போயிட்டு அந்த கிளாஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி குழந்தை ஃபைட் மாதிரி இருக்குது. ஆனால் சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இவரும் அடங்கல, அவர் 2 பேருமே அடங்காமல் அந்த ஒரு இடத்துல தான் வந்து அது கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. அது எப்படா முடியுன்ற மாதிரி. இதெல்லாம் முடிஞ்சா கூட இவங்களோட எதுவும் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் போனதில் வந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருந்தார். இதில் இருக்காரு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம்.
அதான் இப்போ இவங்க போர்ஷன் வருது இல்லையா, இப்போ ஒய்ஃபு சப்ஜெக்ட் உள்ள ஃபேமிலி நடக்கிறதுனால அது கூட அப்படியே மிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த நல்லா தான் இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக மாஸ், ஆனால் வீட்டில் வந்தால் டமாசுன்ற மாதிரி அவங்க கூட அடங்கிட்டு அவங்க ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில். ஸோ அது அடங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா இருந்தால் நினைக்கிறேன். அப்பவே கொஞ்சம் தெனாவட்டா திமிரா இருப்பாரு. ஒரு ஸ்டைலிஷ் வேற வந்துருச்சு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் அந்த வண்டி கிண்டின்னு ம். ஏகப்பட்டதுலாம் வந்துச்சா, இன்னும் கொஞ்சம் திமிரா இருக்கிற மாதிரி இருக்கு. பஞ்ச் டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து ஓவர் ஆட்டிடியூடா அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேயே அப்படி தான் இருந்தார். அது வந்து ட்ரைலர் இப்போ தான்டா நான் இன்னும் அடங்காதான்டா அப்படின்ற மாதிரி இன்னும் பல மடங்கு ஏறிடுச்சு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவரோட ஆக்ஷன்லேருந்து பண்ணுறது எல்லாமே அந்த அசால்ட்டாக அந்த முரட்டு ஒரு திமிரும் இருக்குது. என்னை எவனும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த அகபாவமும் தெரியுது. சும்மாங்க அந்த காஸ்டியூம்லாம் சூப்பராக இருந்தது. இங்கே இந்த இடத்துல வந்து கலக்கலாம் இது வேற. பட் வந்து அந்த அந்த கூலின்றப்போ அந்த ஒரு காஸ்டியூம் போடுவோம் இல்லையா, அந்த காஸ்டியூம்லேயே கோட் மாதிரி போட்டுட்ருக்காரு. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தோணுது. அது சூப்பராக இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. புதுசாக யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். காஸ்டியூம்லேருந்து இதுலேருந்து. ஸோ இந்த ஆக்ஷன் இந்த சீன் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஆனா ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த சமந்தா சாங் இருந்தது. இதுல அந்த மாதிரி இருக்குமோன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க. ஆனால் அது வெயிட்டிங் தான். ஏன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் ஒரு வில்ல அவரே எப்படி சமாளிப்பாருன்னு ஒன்று இருக்குது. அது போக இவர் ஊர் ஃபுல்லாக திமிர்றப்போ இன்னும் என்னென்ன வில்லம் வரப்போறா அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றது ஆர்வம் கூடுது. ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் தான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.